வணக்கம் நண்பர்களே, உணவு பிரியர்களே மற்றும் படைப்பாளிகளே. நம்ம தமிழ் பண்பாடு பொறுத்த வரைக்கும் சமையல்ங்கிறது ஒரு கலைங்க. அதற்கும் ஒரு இலக்கணம் இருக்குது, இலக்கியம் இருக்குது. சமையல் கட்டில் படைக்கப்படுற எல்லா உணவுகளும் பந்திக்கு வரும்போது தான் தன்னுடைய இலக்கை அடைய தொடங்குகிறது. அப்பேற்பட்ட நம்ம பந்திக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் தோழி மகேஸ்வரியின் அன்பு வணக்கங்கள். வாங்க நம்ம பந்தியில் இன்றைக்கி என்ன பரிமாறுக்குன்னு பார்க்கலாம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பந்தியில் என்ன பரிமாறியிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுலாம். ஆமாங்க, எல்லாருடைய ரொம்ப ஃபேவரட்டான புட்டு தான் இன்றைக்கி பரிமாற போகிறோம். அதுவும் குழல் புட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க புட்டு எப்படி பண்ணணும், எப்படி என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். புட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் தேவை. ஃபஸ்ட்டு புட்டு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். சம்பா புட்டு மாவு, இது ஒரு 250 கிராம் இருக்கும். துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அரை முறி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். சீனி எடுத்து வச்சுருக்கிறேன் தேவையான அளவு. நாட்டு சர்க்கரையும் நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு. வாங்க புட்டு எப்படி பண்ணணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம மாவு பிசையணும். தண்ணி கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சு தண்ணி. இப்போது அதே அடுப்பில் நம்ம புட்டு பண்ணுறதுக்கு கீழே உள்ள பாத்திரத்தில் ஒரு அரை இது தண்ணி ஃபில் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருங்க. அது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம புட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க புட்டு மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா விரைய விட்டுக்கோங்க. அப்போ உப்பு எல்லா பக்கமும் சேரும். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். ஒட்டுக்கா ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. அது ஈரப்பதமாயிரும் மாவு. ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தெளித்து தெளித்து பிசைங்க. சூடாக இருக்கும், கை பார்த்து பொறுக்க பொறுக்க பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சால் தான் புட்டு நல்லா வரும். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிசைகிறேன். பச்சை தண்ணி ஊற்றினா அந்தளவுக்கு வராது. கொதிக்க வச்ச வெந்நியவே ஊற்றுங்க. புட்டு மாவு பிசைஞ்சாச்சுங்க. இப்படி தான் இருக்கணும் புட்டு மாவு பிசைஞ்ச அப்புறமும். இது என்ன பதம்னு சொல்லிடுறேன். இப்போ பிசைஞ்ச மாவு நம்ம கையால் பிடிச்சோன்னா கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அதை உதுத்தாலும் அப்படியே பளபளன்னு உதிரணும். புட்டு மாவு மாதிரி இப்படி தான் இருக்கணும். மாவை நம்ம பிடிச்சா கொலக்கட்டை மாதிரி பிடிக்கணும். உதுக்கும் போது இப்படி உதிரி உதிரியாக வரணும். இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ புட்டு குழலில் வச்சிடலாம். மாவை புட்டுக்குழல் எடுத்துக்கோங்க. சில்லு போட்டுக்கோங்க அதில். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை அதில் சேர்க்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. முதல்ல ஒரு 3 கரண்டி மாவு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டுக்கிறேன். தேங்காய் பூ அந்த மாவோடு வேகிறப்போ புட்டோட டேஸ்ட்டே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புட்டு குழலில் தான் வைக்கணும்னு இல்லை, குழல் இல்லாதவங்க இட்லி கொப்பரையிலையும் வைக்கலாம். தேங்காய் பூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் மாவு ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கரண்டி மாவு போடுறேன். ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. அப்படி சும்மா மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பூ போடுங்க. அழுத்துனிங்கன்னா வேகிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படி லூஸாகவே மாவு தேங்காய் பூலாம் போடலாம். ஃபைனலாக கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். நான் மேலே வரைக்கும் வைக்கல, கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன். இப்போ மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த பிறகு நம்ம குழல் அதில் மாட்டி வேக விடலாம். சீக்கிரம் வெந்துடும். இது வெந்தப்புறம்
இந்த ஹோல்ஸ் வழியாக ஸ்டீம் வெளியே வரும், நல்லா வாசமும் வரும். அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் புட்டு வந்துட்டுன்னு. ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும், பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் வருது பாருங்கள். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு மூடி வச்சு காட்டுறேன். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்க, லைட்டாக ஸ்டீம் வெளியே வந்துட்டுருக்கு. நல்ல வாசம் வந்துருச்சு, தேங்காய் பூ இந்த புட்டுவோட வாசம் வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்ம புட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். மெதுவாக திறங்க, இந்த ஆவி தான் இருக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம பின்னால் அந்த சில்லேருந்து அப்படியே தள்ளினிங்கன்னா புட்டு அப்படியே உடையாமல் வந்துடும். இங்கே பாருங்கள், சூப்பராக வருது. நல்லா கம கமன் மணக்க மணக்க புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ். கண்டிப்பாக நீங்கள் யாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வேணால் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காக நம்ம பந்தியில் பரிமாறலாம். ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கேன். புட்டு, நாட்டு சக்கரை, பச்சை பயிறு, வாழைப்பழம் வச்சு சாப்பிட்லாம். சிம்பிளாக அந்த சீனி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியோடு உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய் ஃப்ரம் மகேஸ்வரி. ஸ்டே டியூன் வித் பந்திக்கு முந்து. டாட்டா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.